ஏன் தீபாவளி அதுவும் இப்படி உம்முன்னு இருக்க? எனக்கு தீபாவளி பொங்கல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. என்னைக்குமே நான் உம்முன்னு தான் இருப்பேன். ஏன்னா என் பேர் உண்மை தொகை. வணக்கம் வணக்கம் கேளு. இன்னைக்கு நம்ம உண்மை தொகை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மை தொகை அப்படின்னா மறைஞ்சு இருக்கும். இப்ப இரவு பகல் அப்படின்னு கேள்வியில கேட்டிருப்பாங்க. அண்ணன் தம்பி, தாய் சேய் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்ப தாயும் சேயும், அண்ணனும் தம்பியும், இரவும் பகலும், இப்படி நம்ம அதை சேர்த்தி சொல்லலாம் அப்படின்னும் போது அப்படின்ற இணைச்சொல் வருது இல்லையா? அதனால அந்த மறைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேரு உண்மை தொகை. இப்ப உம்முன்னு இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ஏன் அவங்க உம்முன்னு இருக்காங்க? அவங்கள யாரோ ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம், ஏதோ அவங்களுக்கு தேவையான பொருள் கிடைக்காம போயிருக்கலாம், அதனால அவங்க உம்முன்னு இருக்காங்க. அப்ப உள்ள ஒண்ணு மறைஞ்சு இருக்கு, அதனால அவங்களோட கஷ்டம் மறைஞ்சிருக்கிறதுனால அவங்க முகம் சிரிச்ச மாதிரி இல்ல, உம்முன்னு இருக்கு. உண்மை தொகையிலையும் மறைஞ்சு இருக்கும், அந்த இணைச்சொல் மறைஞ்சு இருக்கும். இப்ப இது எப்படி உண்மை தொகையாகும்? மறைஞ்சிருக்கு, தாயும் சேயும். இப்ப அண்ணன் தம்பி பாத்தீங்கன்னாலும் அண்ணனும் தம்பியும் இப்படிதான் எல்லாமே வரும். அந்த உம்முன்றது மறைஞ்சு இருக்கு. அப்ப உண்மை தொகைனா என்ன? மறைஞ்சு இருக்கும். இது எளிமையா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், மனசுல வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுல பார்க்கலாமா?